பெரம்பலூர் மாவட்டம் ஆழத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் மத்திய அரசின் சம்பூர்ணதா அபியான் 2.0 திட்டத்தின் மூலம் முன்னேற்றத்தை நாடுங்கள் வட்டாரங்கள் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்த விளக்க கூட்டம் அண்மையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மீருநாளினி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மத்திய அரசின் சம்பூர்ண அபியான் 2.0 திட்டத்தின் மூலம் 6 குறியீடு இலக்குகளை அடைதல் குறித்து கலந்தாய்வு செய்யப்பட்டன. பின்னர் மாவட்ட ஆட்சியர் பேசுகையில் 6 மாதம் முதல் 6 வயது வரை குழந்தைகள் அனைவருக்கும் ஊட்டச்சத்து மிக்க உணவு வழங்கப்படுவதை உறுதி செய்திட வேண்டும். அனைத்து குழந்தைகள் மையம் மற்றும் அனைத்து பள்ளிகளிலும் கழிவறை குடிநீர் வசதி இருப்பதை உறுதி செய்திட வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார். பெரம்பலூர் மாவட்டத்தில் நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் மூலம் பெரம்பலூர் நகராட்சியில் 267 பேருக்கும், குறும்பலூர், அரும்பூர், பூலாம்படி, லப்பைகுடி ஆகிய 4 பேரூராட்சியில் பணிபுரியும் 200 தூய்மை பணியாளர்களுக்கும் என மொத்தம் 467 தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டு வருகின்றன. பெரம்பலூரில் மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் மேரா யுவ பாரத் சார்பில் மாவட்டங்களுக்கிடையேயான இளைஞர் பரிமாற்ற நிகழ்ச்சி 5 நாட்கள் அண்மையில் நடைபெற்றன. மத்திய அரசு இளைஞர்களின் வாழ்க்கை தரத்தினையும் அவர்களின் திறன் மேம்பாட்டினையும் விளையாட்டு திறனை மேம்படுத்திக் கொள்ள பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன்படி மேரா யுவ பாரத் மூலம் பெரம்பலூர் மாவட்டத்தின் சிறப்புகள் பற்றிய கருத்துரைகள் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை பார்வையிட்டு அதன் சிறப்புகளை தெரிந்து கொண்டனர். பெரம்பலூர் மாவட்டம் குறும்பல பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழும் 4 கோடி மதிப்பில் 1 MLD கொள்ளளவு கொண்ட கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டு வருவதை மாவட்ட ஆட்சியர் மீருநாளினி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து பணிகளை விரைந்து முடித்து பயன்பாட்டு கொண்டு வர அலுவலருக்கு அறிவுறுத்தினார். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான மீருநாளினி இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டார். இதன்படி இம்மாவட்டத்தில் 2 சட்டமன்ற தொகுதிகளிலும் மொத்தம் 5,55,131 வாக்காளர்கள் உள்ளனர். பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மக்கள் பண்பாட்டு மன்றம் இணைந்து நடத்தும் 10ஆம் புத்தக திருவிழா வரும் 27ஆம் தேதி முதல் மார்ச் 8ஆம் தேதி வரை நடைபெற உள்ளன. இந்த புத்தக திருவிழாவில் 100க்கும் மேற்பட்ட பதிப்பகத்தாரின் அரங்குகள், 1000க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இடம்பெற உள்ளன. விழாவில் தலை சிறந்த பேச்சாளர்கள், இலக்கியவாதிகள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள், கலைஞர்கள் ஆகியோர் பங்கு பெற்று சிறப்புரை ஆற்ற உள்ளனர். இவ்விழாவில் பொதுமக்களும் சிறுவர்களும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டு பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சியர் மீருநாளினி கேட்டுக்கொண்டுள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு ஒரு நாள் கல்வி சுற்றுலாவாக அண்மையில் மேலமாத்தூர், அசூர், ஒதிய மற்றும் குன்னம் அரசு ஆண்கள் மற்றும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகள் சாத்தனூரில் உள்ள தேசிய கல்மர பூங்கா மற்றும் காரை தொல்படிம பூங்காவிற்கு அழைத்து செல்லப்பட்டனர். அங்கு அதன் சிறப்புகள் குறித்து மாணவ மாணவிகளுக்கு விரிவாக எடுத்து கூறப்பட்டது. பின்னர் கல்மர பூங்கா மற்றும் அருங்காட்சியகத்தில் உள்ள அமௌனட்ஸ் படிவங்களை மாணவ மாணவிகள் பார்வையிட்டனர். அப்போது போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சாசி சிவசங்கர் மாணவ மாணவிகளுடன் கலந்து கொண்டு கலந்துரையாடினார். பெரம்பலூர் மாவட்டத்தில் குழந்தைகள் இல்லங்கள், குழந்தை விடுதிகள், மகளிர் விடுதிகள் மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு மாணவ மாணவிகளுக்கான விடுதிகள் செயல்பட்டு வருகின்றன. இவை அனைத்தும் குழந்தைகள் இல்லங்கள், குழந்தைகள் அனைத்து தமிழ்நாடு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான விடுதிகள் மற்றும் இல்லங்கள் ஒழுங்குமுறை விதிகளின்படி முதியோர் இல்லங்கள் அனைத்தும் பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு நலச்சட்டத்தின்படி கட்டாயம் பதிவு செய்திட வேண்டும். எனவே இதுபோன்ற இல்லங்கள் மற்றும் விடுதிகள் பெரம்பலூர் மாவட்டத்தில் உரிமம் இல்லாமல் செயல்படுவது கண்டறியப்பட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை தாலுகா அரும்பாவூரில் மத்திய அரசின் புவிசார் குறியீடு பெற்ற மரச்சிற்பங்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இங்கு சிற்பிகள் தேர்களை மட்டுமின்றி தெய்வங்கள், அழகு பெண்கள், அலங்கார கதவுகள் உள்ளிட்ட கலைநயமிக்க சிற்பங்கள் மற்றும் கைவினைப் பொருட்களை வடிவமைத்து வருகின்றனர். இங்குள்ள சிற்பிகளில் பலர் மத்திய அரசால் வழங்கப்படும் மாஸ்டர் கிராப்ட் பட்டமும் தமிழக அரசால் தேர் சபதி, தேர் சிற்பி பட்டங்களை பெற்றுள்ளனர். இந்நிலையில் தமிழக அரசால் அரும்பாவூர் மர சிற்ப கூடத்தை சேர்ந்த மர சிற்பிகளான மணிகண்டன், லோகநாத் ஆகியோர்களுக்கு சிறந்த சிற்பிகளுக்கான மாவட்ட விருதினையும், சிற்பி மோகன்ராஜ் என்பவருக்கு அடுத்த தலைமுறைக்கான விருதும் வழங்கப்பட்டுள்ளன.